ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள். அதில் பாருங்கள், கலப்பு பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். அப்போ கலப்பு பின்னங்களை நம்ம எப்படி கூட்டணும் இல்லைனா கழிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். கலப்பு பின்னங்களை முதலில் தகா பின்னங்களாக மாற்றிய பின் கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண வேண்டும். அப்போ பாருங்கள், கலப்பு பின்னங்களை தகா பின்னமாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இரு கலப்பு பின்னங்களின் கழித்தலில் கழிக்கும் கலப்பு பின்னத்தின் முழு பகுதி மற்றும் பின்னப்பகுதியானது கழிக்கப்படும் கலப்பு பின்னத்தின் முழு பகுதி மற்றும் பின்னப்பகுதியை விட பெரியதாக இருந்தால் முழு பகுதியை தனியாகவும் பின்னப்பகுதியை தனியாகவும் கழிக்கலாம். இப்போ பாருங்கள், இது முழு எண் பகுதியை விட குறைவாக தான் இருக்குது. அப்போனா இது நம்ம முழு எண்கள் கழிக்கணும், அதுக்கப்புறம் இந்த பின்ன எண்களை கழிக்கணும். அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டாக இது 3, இது 3 முழு எண், இதுவும் 2 முழு எண். அப்போது இது 2 ஃபஸ்ட்டு கழிக்கிறோம், இது நடுவில் கூட்டல் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 3/4 கழித்தல் 1/4ன்னு நம்ம கழிக்கணும். அப்போ கழிச்சிங்கன்னா 3/2னா 1ன்னு வரோமா, அப்போ இந்த கூட்டல் அப்படியே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2ல் பகுதி 4 தான் இருக்குது. அப்போ இது பொதுவாக 4ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3ம் 1ம் 3ல் 1 போச்சுன்னா எவ்வளோ, 2ங்களா, அப்போ 2/4. அப்போ இது கூட்டல் எழுத்துலனா கூட அது கலப்பு பின்னமாக தான் வரும். அதனால 2/4ன்னு வருதுங்களா. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 2/4னா இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 2 2 2 2 4. அப்போது இது 1/2ன்னு வரும் ஆன்சர். இந்த மாதிரி தான். இப்போது இந்த மாதிரி கலப்பு பின்னமாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கழித்தல் இல்லைன்னா கூட்டல் பண்ணணும். இதே இங்கே கூட்டல் சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே கூட்டல் நம்ம போட்டுருக்கணும். இங்கே கூட்டல் போட்டு இதுவும் நடுவில் கூட்டல் வந்துருக்கும். புரிஞ்சுதுங்களா. அதே இங்கே கழித்தல் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இங்கே கழிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 12 பாருங்கள். அந்த மெத்தடில் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த மெத்தடில் தான் இது கூட்டணும். கொஷின் பாருங்கள். சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் மற்றும் 1 1/4 மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காண்கன்னு கேட்டுக்கிறான். அப்போ இது 3மே நம்ம கூட்டணும். ஃபஸ்ட்டு அவங்க இது பாருங்கள், என்னென்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க. துணியின் அளவுகள், துணியின் அளவுகள் 3 அளவு கொடுத்துக்கிறாங்களா. என்னென்ன அளவு கொடுத்துக்கிறாங்க, 2 3/4 மீட்டர், அதுக்கப்புறம் 2 1/2 மீட்டர் மற்றும் 1 1/4 மீட்டர். பாருங்கள், பகுதி எண்ணை விட இது முழு எண்கள் சின்னதாக இருக்குதுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம முழு எண்கள் கூட்டணும், அதுக்கப்புறம் தான் பின்னத்தில் இருக்க நம்பர்ஸ் கூட்டணும். அப்போது முழு எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா முழு எண்கள் என்ன இருக்குது, இதில் 2 இருக்குது, அதுக்கப்புறம் கூட்டல், இதில் 2 இருக்குது, கூட்டல், இதில் 1 இருக்குது. அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, 5. அப்போது இது 5 மீட்டர். அதுக்கப்புறம் பின்னமாக இருக்கிறதுல நம்ம கூட்டணும். அப்போது பின்னங்களின் கூடுதல். அப்போ பின்னங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா 3/4 கூட்டல், இது எவ்வளோ இருக்குது, 1/2 கூட்டல், இது எவ்வளோ இருக்குது, 1/4. அப்போது இது பாருங்கள், பகுதியில் இங்கே 4 இருக்குது, இது 2 இருக்குது. அப்போது இது 4ஆக மாற்றணும். அப்போ மாற்றணுன்னா இதுக்கு மீசிமாவோட நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 4 மீசிமா பாருங்கள், 4 2 4, 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 2ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா இது 1 இது 1 இது 1 ஆகிடும். அப்போ இதோட மீசிமா பார்த்திங்கன்னா 4. அப்போ 4னா இந்த இடத்துல 4 வரணும். அப்போ இது எப்படி மாற்றலான்னா, 4னா இது கூட 2 பெருகணும் நீங்கள். அப்போ 2 பெருகுனிங்கன்னா என்ன வரும், 3/4 கூட்டல் 2/4 கூட்டல் 1/4. அப்போ பாருங்கள், பகுதியில் 3த்துலேயும் 4 4 வந்துச்சு. அப்போது பகுதி 4 அப்படியே வச்சுக்கின்னு இது 3மே நம்ம கூட்டிடணும். 3 கூட்டல் 2 கூட்டல் 1. அப்போது
இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் 3 2 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 1 கூட்டினீங்கன்னா 6. அப்போது 6/4 வருது. அப்போ 6/4 வருதுன்னா இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 2 2 4 3 2 6ன்னு. அப்போது 3/2ன்னு எழுதலாம். பின்னமாக மாற்றணுன்னா 1/2 மீட்டருன்னு வரும். ஏன்னா இது 3 வந்து எப்படி எழுதலாம்? தகா பின்னமாக மாற்றணுன்னா இது 3 வந்து 2 கூட்டல் 1ன்னு எழுதலாம். அப்போது 2 கீழே வந்துச்சிங்களா, இங்கே 1 வரும், இது 1 வரும். 2 1 2, 2ஓட 1 கூட்டிங்கன்னா 3, 3/2 வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அதனால அதுக்கப்புறம் இதுவும் நம்ம இப்போ கூட்டணும். அப்போது வாங்கப்பட்ட துணியின் மொத்த நீளம் அங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு 5ங்களா, அதுக்கப்புறம் இது எவ்வளோ 1ங்களா, இதுக்கப்புறம் இது எவ்வளோ 1/2. அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ 6 1/2 மீட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 1/2 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர்.